ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கேரட் பச்சை பட்டாணி மசாலா கிரேவி. இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சோம்பு மட்டும் தாளிச்சாலே போதும், அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான மொத்த உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி டக்குன்னு வதங்கி வந்துடும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்தா சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு காஞ்ச பட்டாணி சேர்க்குறத காட்டிலும் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு பட்டாணி சீசன் கூட, அதனால் இந்த சீசனில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கெலாம் கொடுக்க போகிறீங்கன்னா 1 கப் தண்ணி போதும். தோசைக்கு, சாதத்துக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா 1 கப் தண்ணி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உப்பு எதுவும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதில் மேலாப்பில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கேரட் பச்சை பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னாலும் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். வேகிற அளவுக்கு விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நல்லா ஓட்டையாக நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு தோசை. இதை நம்ம திருப்பி போட தேவையில்லை, நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தோசையும் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி கேரட் பச்சை பட்டாணி மசாலா கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா எதுவுமே அரைச்சி ஊற்றணும்னு தேவையில்லை. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப நல்லா டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒன் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.